எண்ணெயின் நமது டொன்போஸ்கோ பங்கில் மாதா சபை 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று நமது பங்கில் லூர்துநாதன் மற்றும் உதவி பங்கு தந்தை அருள் ஆசிராலும் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு வருகிறது. உலகில் முழுவதிலும் உள்ள சலேசிய பங்குகளில் இச்சபை ஒரே பெயரிலும் ஒரே நோக்கத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதற்காக நமது பங்கில் இயங்கி வரும் மாதா சபை தூரி நகரில் உள்ள தாய் சபையுடன் இணைக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்று தற்போது கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை சபை ஆத்மா என்று புது பொலிவுடன் இயங்கி வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சிறப்பை பெற காரணமாக இருந்த எம் பங்கு தந்தை அருள்பணி மரிய லூயிஸ் அவர்களுக்கும் சென்னை சலேசிய மாநிலத்தில் ஆத்மா சபை பொறுப்பாளர் அருள்பணி பெஞ்சமின் செல்வநாதன் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றியை அர்ப்பணிக்கின்றோம். ஆத்மாவின் அடையாளம். நாம் அன்றாட வாழ்வில் இறைவார்த்தையை வாசித்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டும். பிறரை பொறுமையோடு இருப்பது இறை மக்களுக்கும் பிற மத சகோதர சகோதரிகளுக்கும் கொடுத்து வருகிறோம். ஏழை எளியோருக்கு மருத்துவ உதவி வேண்டுவோருக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றோம். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்குள்ள முதியோர்களை சந்தித்து அவர்களுக்கு இறை வார்த்தையை வாசித்து அவர்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் ஜெப 2024 வரையிலான நிதிநிலை அறிக்கை. பொற்பாதங்களுக்கு கவிதை என்னும் மலர்களை தூவி மரியாதை செய்து அன்பளிப்பை வழங்குகிறோம். கவிதையை இறைமகன் தேர்ந்தெடுத்த திருமகனை, எங்களின் இன்னலை தீர்க்க வந்தவரே, இறை மக்களின் நல்லாயனே, எளிமையும் தூய்மையும் நிறைந்தவரே, நீர் வாழ்க. துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து இறைவனை மனதில் வைத்து மக்கள் மனதில் இறை வார்த்தை என்னும் பயிரை விதைத்து பக்தி என்னும் நீரை ஊற்றி பாவம் என்னும் களைகளை பிடுங்கி நம்பிக்கை என்னும் விளைச்சலை அறுவடை செய்து எங்கள் வாழ்வில் அருள்மொழி ஏற்றி வைத்த அறிவு சுடரே, நீர் வாழ்க. உமது நேர்மையாலும் நன்னடத்தையாலும் நற்செயல்களாலும் உமது பெற்றோருக்கும் இறைவனுக்கும் பெருமை சேர்த்தவரை, எமது டொன்போஸ்கோ திருத்தலத்தின் ஒளி விளக்காய் திகழ்பவரை, நீர் வாழ்க. அன்பின் உருவமாய், பண்பின் சிகரமாய், கலங்கரை தீபமாய், உழைப்பில் தேனியாய், பழத்தினும் சுவையாய், தேனினும் இனிமையாய், என்றும் இளமையாய், அறிவின் இலக்கணமாய், தன்னம்பிக்கையின் திறவுகோலாய், இரக்க சிந்தனையோடும் உயர்ந்த குறிக்கோளோடும் லட்சிய பாதையில் லட்சத்தில் ஒருவராய் திகழ்பவரே, நீர் வாழ்க. பங்கு பணியோடு சேவை பணியிலும் சிறந்தவரே, நாங்கள் செருப்புடன் புகழ்ந்திடும் நல்லவரே, வல்லவரே, எங்கள் அன்பான ஆன்ம இயக்குனரே, நீர் வாழ்க. எம் பங்கு மக்களுக்கு தாயாய், தந்தையாய், உற்ற நண்பராய், இளைஞர்களுக்கு நன் வழிகாட்டியாய் திகழ்பவரை, குருத்துவத்தின் மகத்துவத்தை எடுத்துரைத்து அருள் அடையாளங்கள், திருப்பலிகள், மறையுரைகள் வழியாக இறைவனை மகிமைப்படுத்தி வாழ்பவரே, நீர் வாழ்க. உமது வாழ்வில் புனித டொன்போஸ்கோவை பிரதிபலித்து நற்கருணை பக்தியையும் சகாய அன்னையின் பக்தியையும் அனைவரின் உள்ளத்திலும் ஊட்டி வளர்ப்பவரே, நீர் வாழ்க. இந்த 5.5 ஆண்டுகளில் எமது டொன்போஸ்கோ திருத்தலத்தில் நீர் ஆற்றிய நற்பணிகள் எண்ணிலடங்காதவை. இவ்வுலகம் இயங்கும் வரை அவை அனைத்தும் உன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நற்குணங்கள் கொண்ட நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை பாராட்டிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நேரமின்மையின் காரணமாக இத்துடன் இக்கவிதையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
வழங்குவதற்காக ஆத்மா சபை துணைத் தலைவி ஃபாத்திமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் சாரல் பிரியா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிப்பார்கள். ஆண்டு விழாவை சிறப்பாக துவக்கி வைத்திருக்கின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் நமது பங்கு பேரவையின் எக்ஸிகியூட்டிவ் உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் பெசன்ட் நகரில் இருந்து வந்திருக்கின்ற மாதா சபையின் பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் பக்த சபை அவர்களுக்கும் சிறப்பாக ஆத்மா உறுப்பினர் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை நமது ஆலயத்தை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்கின்ற உயிர் துடிப்புள்ள பங்கு பேரவை தலைவர்களை, பங்கு சபை தலைவர்களை, உறுப்பினர்களை, ஆத்மா சபையினுடைய அங்கத்தினர்களை அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தோடு இந்த 42ஆம் ஆண்டு விழாவிலே இந்த வாழ்த்து செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நான் யோசித்தேன், இந்த ஆத்மா சபையுடைய ரூல்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே 42 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்கு. எமது பங்கில் இயங்கி வருகின்ற அனைத்து பக்த சபைகளின் பொறுப்பாளர்களே, ஆத்மா சபை பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. கிறிஸ்துவனின் சகாய அன்னை சபையின் 42வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக கோலாகலமாக கவிதை மழையோடு இங்கே பாரு என்ன பாரு ரைட் ஓகே இங்கே பாருமா தேங்க்யூ. இங்கே பாரு தேங்க்ஸ். இங்கே பாருமா இங்கே பாருங்க.
கலைஞர்களாய் நடனமாடி நம் கண்களுக்கு விருந்து படைத்து நம்மை இன்பக் கடலில் மூழ்கடித்த எனதருமை சகோதரிகள் திருமதி லீனா கிளாடிஸ், திருமதி இந்துமதி, திருமதி சலோமி ஆகியோருக்கு என் நன்றியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எங்களது பாசத்திற்குரிய அருள்பணி மரியாதைக்குரிய சாஸ்தா அவர்களே, இத்திருத்தல ஆத்மா பக்த சபையாளர்களே, பெசன்ட் நகர் அன்னை ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திலிருந்து வந்திருக்கும் மாதா சபையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பெரம்பூர் தூய லூர்து அன்னை திருத்தல ஆத்மா சபையினர் வணக்கங்களையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர். அவர்கள் மிகச்சிறந்த நடனத்தை ஆடியவர்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் கூட போதாது. இருந்தாலும் மக்களால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர்களாக இன்றைக்கு மிக சிறப்பாக நளினமாக அழகாக ஆடி இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்தவர்களை உண்மையாகவே உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுகின்றேன். அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமும் ஆகி எந்நாளும் எம்மை ஆளும் இறைவா, உமக்கு இரக்கமும் கருணையும் நிறைந்த இறைவா, உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம். இந்த அருமையாகவும் இன்றைய விழா சிறப்பாக நடைபெற உமது அருளையும் இரக்கத்தையும் பொழிந்து வழி நடத்தியதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இங்கே கூடி ஜெபிக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear sisters. Happy birthday to you. And may God bless you. And may God bless you. And may God bless you, dear sisters. Happy birthday to you. Lucia, smile. Yes, Lucia, smile. Lucia. Thank you.